ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ரொம்ப சுவையான கசப்பே இல்லாத பாவக்காய் தீயல் தான் செய்ய போறோம். வாங்க பாவக்காய் தீயல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்ப ஒரு பாவக்காய் எடுத்திருக்கிறேன். இதை நல்லாவே கழுவி எடுத்துட்டு இதை ரெண்டா கட் பண்ணி இதோட உள்ள இருக்க விதை எல்லாத்தையுமே நாம நீக்கிடலாம். பாருங்க, இந்த மாதிரி தான். இப்ப இதை நாம திரும்பவும் ரெண்டா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம பொரியலுக்கு எந்த மாதிரி கட் பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே ஒரு பாவக்காயை நாம குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் போதும். இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சு இதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதுமே இப்ப நாம குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாவக்காய் இதுல போட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நாம நல்லாவே வறுத்து எடுத்துக்கணும். மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நாம ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டும் இது கூட சேர்த்து நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்ப இதை ஒரு பிளேட்ல மாத்தி ஆற விட்டுக்கலாம். இப்ப திரும்பவும் இந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சு கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரியே வறுத்து எடுத்துக்கலாம். கரியாம வறுக்கணும். வறுக்கும் போது இப்ப இது கூட கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நாம நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நாம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லாவே பொடிச்சு எடுத்துருவோம். பாருங்க, இப்ப பொடிச்சாச்சு. இது கூடவே நாம வறுத்து வச்சிருக்க பாவக்காயும் கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, முதல்ல தண்ணி விடாம ஒரு அரைப்பு அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இப்ப நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. போதும். இந்த மாதிரி நாம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப ஒரு சட்டி அடுப்புல வச்சு இதுல நாம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு இதுக்கு தேவையான அளவு புளி கரைசலை நாம சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கணும். அப்பதான் இந்த பாவக்காயோட கசப்பு தன்மையே தெரியாது. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பாவக்காய் தீயல் இந்த மாதிரி செஞ்சா வீட்டுல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நாம இதுக்கு தாளிப்புக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நாம இதுல தாளிச்சு எடுத்துடலாம். பாருங்க, இப்ப சுவையான பாவக்காய் தீயல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.